இந்த கடைசி காலத்தில் இந்த இரண்டாம் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் அதை குறித்து சில வாக்கியங்களை சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். மகா மகத்துவமுள்ள தெய்வமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இரண்டாம் வருகையிலே ஆண்டவரே இந்த அடிமைகள் நினைத்தருளும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசுகிற வார்த்தையெல்லாம் இவர்கள் மனதில் ஆழமாய் பதிய இந்த அடிமையின் வாயிலிருந்து நீ பேசுகிற அர்த்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதனை போதிக்கிறவராக இருந்து ஆள் மனதிலிருந்து போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைப்பீராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான யுத்தங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டம் இரண்டாவது வருகைக்கு மிகவும் சமீபமான காலகட்டங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நடக்கிற யுத்தத்தில் அவர்கள் எவ்வளவோ யுத்தங்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு சாதகமாக நின்று யுத்தம் பண்ணுகிறார். இது நமக்கு கண்ணுக்கு முன்பதாக இருக்கிற சாட்சிகள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் உன் தேசத்தை நான் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றளவும் அவர்கள் சில விஷயங்களில் மாறி போனாலும் கர்த்தர் இன்றும் அவர்கள் தேசத்தை அவர்களிடமே கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈரான் தேசத்திற்கு விரோதமான எல்லா அவர்கள் சதிகள் பண்ணினாலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இல்லாமல் சாதகமாக இருந்து சுற்றிருக்கும் எல்லா தேசங்களையும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நின்பதாக நின்று உருவின பட்டயத்தோடு நின்று கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்தம் வேதாகமத்தில் குறிப்பிட்ட பிரகாரம் இது 3ஆம் உலகப் போருக்கு சமீபமாக போகிற யுத்தம். இந்த 3ஆம் உலகப் போர் தொடங்குகிற வேளையில் அது தொடங்கி முடிகிற பொழுது எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படும். தேவாலயம் கட்டுவதற்குள்ளாக தேவனுடைய வருகையும் இருக்கும். இது அதற்கு சமீபமான காலம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை செவித்துக் கொள்ளுங்கள். இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இது திருடன் வருகிறதை போல என்று தேவன் எல்லாவற்றையுமே வேதாகமத்திலே ஓமையாய் தான் சொல்லியிருக்கிறார். இந்த திருடனை போல் வருவது என்பது திருடன் 2 காரியத்திற்காக தான் வருவான். சொல்லிவிட்டு வரமாட்டான், சொல்லாமல் தான் வருவான். 1. 2வது அவன் வந்தால் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு போக மாட்டான். முக்கியமான சில உயர்ந்த வஸ்துக்களை மாத்திரமே அவன் எடுத்து செல்வான். இதுதான் திருடன் வருவதற்கான நோக்கம். தேவன் மறைபொருளாய் சொன்னதுடைய காரணமே இப்போ திருடன் மதியானத்துலேயும் வரான், நைட்லேயும் வரான். ஃபஸ்ட்டு போல் நைட்டில் மட்டும் வரல, எல்லா வேலையிலையும் வரான். அதனால் திருடன் வருவான், எப்போ வருவான்னு தெரியாது இல்லையா? திருடன் வருவதை போல கர்த்தர் வருவார். அதே போல் எல்லாவரையும் எடுத்து செல்வதற்காக அல்ல, தமது பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பதற்காகவே தேவன் வருகிறார். சங்கீதம் 50:5 பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். தேவன் வருவதற்கான முக்கிய காரணமே அவர் பரிசுத்தவான்களை எல்லாவற்றையுமே கூட்டி சேர்ப்பதற்காகத்தான். இதில் இந்த வேதாகமத்தில் இந்த வசனத்திலே 2 காரியங்கள். 1 திருடன், 1 வஸ்திரங்கள். 1 திருடனை பற்றி தேவன் சொல்கிறார், 2வது வஸ்திரத்தை பற்றி சொல்கிறார். திருடனுக்கு உண்டான குணங்கள் எல்லாம் அவன் சொல்லிவிட்டு வரமாட்டான், வந்தால் எல்லாவற்றையும் எடுத்து செல்ல மாட்டான். முக்கியமான உயர்ந்த வஸ்துக்களை மட்டுமே எடுத்து செல்வான். 2வதாக வஸ்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நிர்வாணம் காணப்படாதபடிக்கு விழித்திருந்து உன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்படியாப்பட்ட வஸ்திரங்கள் என்ன? தேவன் நம்மை அழைத்த அழைப்புகள் என்ன? எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். வஸ்திரம் என்றவருடைய பொருள் கர்த்தரை நாம் முதலாக தேவனை நாம் அறிந்து வரும்பொழுது அவர் ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை நமக்கு தருகிறார்.
தேவன் முதலாக நமக்கு கொடுத்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அவரை அறிந்த எல்லா ஜனங்களுக்கும், அவரை தெய்வமாக கொண்ட எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தருகிற முதல் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதிலே நீதி என்கிற ஒரு சால்வையை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த ஏசாயா 66ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீதி என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த நீதியின் பொருள் வந்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 3:15 அந்த நீதியினுடைய அர்த்தங்கள். அந்த நீதி நிறைவேற்றுதல் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. கர்த்தர் முதலில் நமக்கு ரட்சிப்பை தருகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். இரண்டாவதாக நீதி என்னும் சால்வை, நாம் ரட்சிப்பையும் நீதியின் சால்வையும் நாம் அணிந்து கொண்டோம். கர்த்தரிடத்தில் மிகவும் நாம் பாக்கியம் பெற்றவர்களாக, அவர் எல்லாவற்றுக்கும் யூதர்களை ஆண்டவர் ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர்கள். ஆனாலும் புறஜாதியார்களாகிய நம்ம மேல் அன்பு வைத்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். நீதி என்கிற சால்வையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவதாக இதெல்லாம் நடந்து கொண்டு வரும்பொழுது நாம் இந்த ரட்சிப்பையும் இந்த சால்வையும் நாம் அணிந்து கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், எல்லா சோதனைகளையும் நாம் கடந்து வரும்பொழுது இந்த ரட்சிப்பையும் பழையதான வஸ்திரமாய் மாறிப்போகிறது. ரட்சிப்பை நாம் அதோடைய மதிப்பு தெரியாமல் உதாசீனப்படுத்துகிறோம். இதற்கும் கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஏசாயா 61:3 இந்த சோதனை காலங்களிலே கடந்து செல்லும் பொழுது நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த ஸ்தலத்தையும் தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கிறார். நாம் இந்த ரட்சிப்பினை பெற்றுக்கொண்டு நீதியின் சால்வையில் நாம் நிலைத்திருக்க, ரட்சிப்பிலே நிலைத்திருக்க, துதி என்கிற ஒரு வஸ்திரத்தை அணிந்தவர்களாகத்தான் இந்த வனாந்தரமான பாதையிலே நாம் பரலோக கானானுக்கு செல்லும் பொழுது இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, நம்முடைய ரட்சிப்பினை பாதுகாத்து கொள்ள நமக்கு ஒரே வஸ்திரம், துதியின் வஸ்திரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் பார்வோனிடத்திலே மோசேயை அனுப்பித்த போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், என் ஜனங்களை போகவிடு, நாங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் சொன்ன ஒரே வார்த்தை மட்டும்தான். அதிலிருந்து கர்த்தர் எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தேவன் தொடங்கினார். இப்போ நாம் எல்லா காரியங்களையும் கவனித்து பார்க்க வேண்டும். எந்த விஷயத்திலும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. எல்லாவற்றிலும் நம்ம துதி என்கிற ஆடையை அணிந்து ஒவ்வொரு பயணத்திலும் நாம் கடந்து சொல்ல வேண்டும். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் துதி எடுத்தால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நம் கால் கீழ் போடுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கானானுக்கு போவதற்குள்ளாக 32 ஜாதிகளை, ராஜாக்களை சங்கரித்தார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவில் பார்த்தா கரெக்டாக 31 ராஜாக்களை சொல்கிறார். ஆனால் எகிப்து ராஜாவை அவர்கள் சேர்க்கவில்லை. சேர்த்தால் 32 ராஜாக்கள். எல்லா ராஜாக்களையும் அவர்கள் சங்கரித்தார்களா என்றால் இல்லை. கர்த்தர் அதில் பாதி பேர்களை கர்த்தரே கொன்றார். கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக இறங்கி யுத்தம் பண்ணினார். இந்த வேதாகமத்தில் யோசுவா அதிகாரத்தை வாசிக்க போனால் தெரியும், கர்த்தரே அவர்களுக்கு இறங்கி யுத்தம் பண்ணினார், கர்த்தரே அவர்களுக்கு இறங்கி யுத்தம் பண்ணினார் என்று வேதாகமத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் வாசிக்கலாம். நமக்கு தெரிந்ததெல்லாம் எரிகோ கோட்டையை மட்டும் சுற்றி வந்தார்கள், எரிகை கோட்டை விழுந்தது என்று மாத்திரம் மட்டுமே தெரியும். ஆயி என ஒரு பட்டணம் உண்டு. இந்த ஆயி என்றாலே சோதனை தான். அந்த சோதனை பட்டணத்தில் தேவன் வரும்பொழுது அவர்கள் முதலிலே தோற்று போகிறார்கள். இரண்டாவதிலே கர்த்தரிடத்தில் அவர்கள் சென்றபோது கர்த்தர் ஒரு வழியை காண்பித்து அதன்படி யுத்தம் செய்கிறார். அவர்கள் செய்த போது ஆயி தேசத்திலிருந்து அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது ஆயின் ராஜாவை அவர்கள் மடங்கடித்தார்கள் என்று ஒரு மறைமுகமான ஒரு பொருளை கர்த்தர் அங்கு வைத்திருக்கிறார். தேவன் இப்பவும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்ம துதி எடுக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவரிடத்திலும் நாம் வாய் திறந்து பேசவே வேண்டாம். வெறும் ஸ்தோத்திரங்கள் மாத்திரம் செய்தால் போதும். தேவன் எல்லாவற்றினின்று நமக்கு யுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இப்பொழுதும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே, இந்த காரியங்களை குறித்து நீ பேசியிருக்கிறீர, ரட்சிப்பை உடையை தந்தீர, நீதியின் சால்வையை தந்தீர, துதியின் ஆடையை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியம் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு ஆடை ஒன்று உண்டு. சங்கீதம் 45வது அதிகாரம் 14வது வசனம்.
சங்கீதம் 45:14. பதினாலு 45:14 சித்திரலாடை அப்படின்னு தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். தரித்தவர்களாய் ராஜாவினிடத்தை அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். சித்திரலாடை அப்படின்ற ஒரு மறைபொருள் என்னவென்றால், நம் பாடுகள் துன்பங்கள் வழியாக வருவது தான் இந்த சித்திரலாடை. இந்த சித்திராடை பார்த்திங்கன்னா அந்த பனியன் கிளாத் போல் இருக்கும். அதை நல்லா நுணுக்கமாக அந்த ஊசியில் குத்தி குத்தி செய்வாங்க. இந்த சித்திரலாடை இப்போ நம்ம அணிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த சித்திரலாடை மாற வேண்டுமென்றால் துதியின் ஆடை மாத்திரமே. இது எல்லாவற்றையுமே நீங்கள் கருத்தாய் கவனியுங்கள். எல்லாமே ஆவியின் பொருள் கொள்வதாக தான் இருக்கும். நீங்கள் அதை பைபிளில் போயிட்டு இப்படி இல்லை, மேலே இருக்கிறது வேறு வசனம், கீழே இருக்கிறது வேறு வசனம் இல்லை. ஆவியானவர் நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தபோது தேவன் எனக்கு சொன்னதை மாத்திரமே இங்கே சொல்கிறேன். இந்த சித்திரலாடையினுடைய ஒரு அர்த்தம், நம்ம துன்பத்தின் வழியாய் போகிறோம். அந்த துன்பத்தின் வழியாய் போகும்பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. இதற்கு தான் தேவன் முன்பதாகவே சொன்னார், துதியின் ஆடையை தேவன் நமக்கு தருகிறார். இதுபோல் இந்த வேதாகமத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் 159 வாட்டி வஸ்திரம் 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 என்று தேவன் எல்லாவற்றையும் குறித்து வருகிறார். வஸ்திரத்தினுடைய மதிப்பு அதிகம். தேவன் குறித்து இருக்கிற எல்லா வஸ்திரங்களும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காரணங்களாக இருக்கும். அதுபோல் நான் எடுத்த ஒரு 3 காரணங்கள், அந்த 3 காரணங்களை மட்டும் நான் பேசுகிறேன். ஆதியாகமம் 3:21 ஆதாமுக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம். ஆதியாகமம் 3:21 தேவன் அவனுக்கு அவன் தோல் உடையை உண்டு பண்ணினார். படிங்க. பாருங்க, தேவன் முதலில் ஆதாமுக்கு உண்டாக்கினது தோல் உடை. அவன் தன்னுடைய நீதியை தவறின பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டு நான் திருநிர்வாணி என்று அறிந்த பொழுது அவனுக்கு தேவன் முதலாக கொடுத்தது தோல் உடை. ஆனால் அவன் முன்பதாக ஒரு உடையை உண்டாக்கினான். உடையை உண்டாக்கி உடுத்தி கொண்டான். எடுத்து வாசிங்க, அதே 3:7 அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அந்த அத்திலை என்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் இலை. அது வெயிலேற காஞ்சி போயிடும். காஞ்சி போனால் விழுந்துடும், நம்முடைய நிர்வாணம் வெளிப்படும். தேவன் பாருங்கள் எவ்வளவு அருமையாக அவனுடைய நீதியை கர்த்தர் எடுத்து போட்டு தன்னுடைய நீதியாகிய தோல் உடையை கர்த்தர் கொடுத்தார். அவனை இந்த நோவா காலம் மட்டும் அந்த தோல் உடைகளை தான் அவர்கள் எல்லோரும் அணிந்து வந்தார்கள். இந்த தோல் உடையினுடைய பின்பகம், அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவன் தோல் உடையை உண்டு பண்ண அணியும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை வர வேண்டும். என்ன என்றால், நான் பாவி, எனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, எனக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது, அதை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் செய்த மகா பெரிய கிருபை. அவன் பின்வாங்கி போன பொழுதும் கர்த்தர் அவனுக்கு தோல் உடையை உண்டு பண்ணினார். தேவன் எவ்வளோ மகத்துவமான செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறார். நாம் இப்போ தோல் உடைகளை உண்டு பண்ணும்படி நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட கர்த்தர் ரத்தத்தை சிந்தி நமக்கும் அந்த தோல் உடையை உண்டாக்கினார். அந்த தோல் உடை தான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்று நாம் எப்பொழுதும் ஒரு காலமும் மறந்து போகவே கூடாது. முதலாக அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்றால் தோல் உடை. தேவன் நம்முடைய நிர்வாணம் வெளிப்படக்கூடாது என்று நமக்காக கொடுக்கப்பட்ட வஸ்திரம் தோல் உடை. நாம் இந்த உடைகளை அணியும் பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும், எனக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது, எனக்காக சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே வேதாகமத்திலே இன்னொரு நபர் இந்த வஸ்திரத்தை குறித்து பேசியிருக்கிறார். யோசேப்பை குறித்து ஆதியாகமம் அதே 41:14 அதற்கு முன்பதாக யோசேப்பு 14 அவன் சிறையில் இருந்து வெளியே வந்தான். சிறைச்சாலையின் வஸ்திரம். முதலில் அவன் யோசேப்பு அணிந்திருந்தது சிறைச்சாலையின் வஸ்திரம். அதை அவன் பார்வோனுக்கு முன்பதாக அவனை கொண்டு வரும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அதே ஆதியாகமம் 41:42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சாரப்பணியை அவன் கழுத்திலே தெரிவித்தான். பாருங்க, யோசேப்பு முதலில் போட்டிருந்தது சிறையிருப்பின் வஸ்திரம். ஜெயிலில் எல்லாமே இருந்தால் ஜெயிலில் கொடுக்குற வஸ்திரம் வேறு தான். இப்போவும் அதுதான், எந்த ரூல்ஸும் மாறலை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மட்டும் அதுதான். இதை பாருங்க, யோசேப்பு போட்டிருந்தது சிறைச்சாலையின் வஸ்திரம்.
அந்த சிறைச்சாலையின் வஸ்திரம் என்ன? நாமளும் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்று தேவனுடைய சமூகத்தில் வந்தவர்கள் தான். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோரும் அவரிடத்தில் நெருங்க முடியாத ஏதோ ஒரு சிறையிருப்பு நம்ம இடத்துல காணப்படும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. எல்லாம் ராபோஜன பந்திக்கு வரோம், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு ராபோஜன பந்தியில் சுத்திகரிக்கப்பட்டு ராபோஜனத்தை எடுக்கிறவள தான் இருக்கும். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வெளியே போவோம். அது நம்ம வீட்டுக்கு முட்டம் போகிறோமா, அந்த நைட்டு முட்டம் தாண்டுதானா? தாண்டவே தாண்டாது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோமா, ஜெபம் பண்ணுறோமா, வேதகத்தை முடியவே இல்லை. நீங்களே யோசித்து பாருங்கள், ஏன் என்னால் செய்ய முடியல? ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கும். அந்த சிறையிருப்பு என்ன? நம்முடைய குடும்பமாக கூட இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பதாக எதை எப்படி கொண்டு போய் மேலே வைத்தாலும் அது சிறையிருப்பு தான். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? எல்லாம் சிறையிருப்பு தான். சிறையிருப்பின் வஸ்திரத்தை நாம் எடுத்து போட வேண்டும். அந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை எடுத்து போடுவதற்கு ஒரே தகுதி உள்ள ஆள் தேவன் மாத்திரமே. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை விட்டு நான் வேறு ஏதாவது உமது சார்பாக வைத்திருக்கிறேனா? நீங்களே யோசித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் 1 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியுமா? உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேதாகம் வாசிப்பதல்ல, வேதாகத்தை தியானிக்கணும். வாசிக்கிறதல்ல, வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தியானிக்கும் போது தான் பல ரகசியங்களை தேவன் தருகிறார். அவளை தியானிக்க உட்காந்துட்டாலே, உங்களை அறியாமல் நீங்கள் உட்காந்துட்டாலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிட்டே இருக்கும். நீங்களே டைம் எட்டு பார்த்தா தான் தெரியும். இது போல் அனுபவங்கள் இருக்கா யாருக்காவது? இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் ரெகுலராக இருந்திருக்காது. ஏதோ கொஞ்ச நேரம் மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இருந்திருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கணும்னா டெய்லியுமே இருக்கணும். அதை தான் சங்கீதத்தில் சொல்லார், இரவும் பகலும் என் வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவன் சொல்லிட்டார் தியானிக்கணும்னு சொல்லி. நம்மளால் தியானிக்க முடியலையே. தியானிக்க முடியாத அளவுக்கு நமக்கு என்ன போகிறது? அது ஒரு சிறையிருப்பு தான். வேலை காரியங்கள் இருக்கும், வீட்டு காரியங்கள் இருக்கும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதுக்காக பிள்ளைகளை கவனிக்காமல் இல்லை, கவனிக்கணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அது தூக்கத்தின் நேரமாக இருந்தால் நம்ம உடல் சோர்வாகிவிடும்ன்ட்டு நம்ம அந்த தூக்கத்திற்கு போகிறோமே, அதுவும் ஒரு சிறையிருப்பு தான். தேவனுடைய சமூகத்தில் காக்காதபடி அமராதபடி போகிற எல்லாமே சிறையிருப்பு தான். இந்த காலத்தில் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். அது உடனே பார்வோன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம். அதில் படியுங்கள். சங்கீதம் ஆதியாகமம் 41 42 முத்திரை மோதிரம். இது நிறுத்துங்க. முத்திரை மோதிரம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதாக இருக்கிறது. அவன் முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். 2வது மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறான். அந்த மெல்லிய வஸ்திரம் அது எதை குறிக்குதுன்னா, அது ஒரு தூய்மையை குறிக்கிறது. அது ஒரு ரட்சிப்பு, அது ஒரு தூய்மையான ரட்சிப்பை குறிக்கிறது. அதை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரமோ மெல்லிய வஸ்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. 2வது சாரப்பணி. சாரப்பணின்னா தேவனிடத்திலிருந்து வருகிற வரங்கள். தேவனிடத்திலிருந்து சாரப்பணி, கழுத்தில் போடுற சரப்பணி, கழுத்தில் போடுற நெக்லஸோ மாலையோ முத்து மாலையோ ஏதோ, அது தேவன் நமக்கு கொடுக்குற கிஃப்ட், தேவன் நமக்கு கொடுக்குற அபிஷேகத்தினுடைய அடையாளம். இப்போது நீங்கள் எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் இந்த வசனம் நீங்கள் குத்தப்பட்டவர்களாய், தேவனை இந்த வாரங்களில் எத்தனை முறை நம்ம 1 hour ஜெபம் பண்ணியிருப்போம், தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம தியானித்து இருக்கிறோம். அப்போ நீங்கள் சிறையிருப்பில் எடுக்கிறீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது வருவதே தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க. இப்போ யுத்தம் ஏற்படுகிறது. இந்த யுத்தத்திலே நீங்கள் கவனமாக கவனித்து பாருங்கள். இதில் ஒரு விஷயமும் கவனமாக கவனித்து பார்க்கணும். 1948 இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது. இஸ்ரவேலுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டது. 52 ஒரு யுத்தம் வருகிறது. அது சுற்றி இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து 7 நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எல்லா முஸ்லீமும் வெளியே வாங்க, எல்லா முஸ்லீமும் வெளியே வாங்க, நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை தாக்க போகிறோம், நீங்கள் உள்ளே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் நீங்கள் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதலில் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் பிரதமர் அவர் பேர் தாவீது, டேனியல். அவர் என்ன சொன்னார்னா, யாரும் போக தேவையில்லை, நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய துன்பத்தில் யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொண்டால், இந்த சம்பவத்தில் எங்களுக்கு உதவி செய்தால், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட 90% மக்கள் வெளியேறினார்கள். 10% தான் உள்ளே இருந்தாங்க. 10% தான் இருந்தாங்க. யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாத காலமும் யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், அதாவது ரொம்ப, ஏன்னா முதல்ல சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த யுத்த ஆயுதங்களோ போர்த்தந்திரங்களோ எதுவுமே இல்லை. எல்லாம் தோற்று போன நிலைமை தான். அந்த இஸ்ரவேலருடைய அதாவது படை தளபதி என்ன சொன்னா, மறுநாள் யுத்தத்துக்கு போகணும். இது நடந்த சம்பவம். மொசாட் அப்படின்ட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. மொசாட்
அதை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். மொசாட்டில் அவன் குறிப்பிட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, முதல் யுத்தம், அந்த யுத்தத்தில் வந்து 3ஆம் நாள் யுத்தத்துக்கு போனோம். அந்த பாலைவன தேசத்தில் அந்த பாலைவனத்தை கடந்து போய் அந்த தேசத்தை தாக்க வேண்டும். அப்படி போகும்பொழுது அந்த போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புழுதி புயல் ஆரம்பித்து தான். என்ன புயல்? புழுதி புயல். உடனே அந்த படைத்தளபதி அழுதானா, இவ்வளோ நாள் எங்களை அடித்தாங்க ஆண்டவரே, இப்போ நாங்கள் அடிக்க போகிறோம், புழுதி புயல் வந்துடுச்சு, எப்படி ஆண்டவரே நாங்கள் போய் அந்த தேசத்தை நாங்கள் கைப்பற்ற முடியும், எங்களை எப்படி எரிஞ்சு அடிக்க முடியும்? அழுது புரண்டானாம். அது மொசாட்லேயே குறிப்பிட்டிருக்கு. அழுது புரண்டு போட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் புழுதி புயல் வந்ததாம். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். அந்த புழுதி புயல் முடித்த பிறகு தான் தெரிஞ்சுதான் எல்லா முஸ்லீம் தேசத்தாலும் அந்த வழியை வரும்போது கண்ணி வெடி வச்சுருப்பாங்க. அதை தேவன் காட்டி கொடுக்க புழுதி புயலை கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா பாருங்க. தேவன் இன்றளவும் யுத்தம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ இருக்கிற ஈரானுடைய படைத்தளபதி, ஈரான் அதிபர் இறந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட பூமியின் கீழே 14 ஃப்ளோர் கீழே அவங்க நடந்த ஒரு மீட்டிங், அண்டர் கிரவுண்டுக்குள்ளே நடந்த மீட்டிங். அந்த நடந்த மீட்டிங்கை அவன் கரெக்டாக ஒரு பாம்பு அந்த டைமில் போடுறான். அந்த பாம்பு கரெக்டாக அந்த 14வது ஃப்ளோரில் போய் வெடிக்குதான். பூமி கீழே 14 ஃப்ளோரில். பாருங்கள் எவ்வளோ விஷயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பாருங்கள், ஒரு நிமிஷம் சொன்னால் அதே அந்த மரித்து போன அதே அதிபர் தான் சொன்னான், எனக்கு 10 நிமிஷம் போதும் உலக வரைபடத்திலேருந்து இஸ்ரவேல் தேசத்தை காணாமல் போக செய்வேன் என்று சொன்னான். ஆனால் யார் காணாமல் போனது? கர்த்தர் யுத்தம் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றளவும் கர்த்தர் நமக்கோசம் யுத்தம் பண்ணிக்கிறவர். எப்படி? மனிதனோடு அல்ல, ஆவிக்குரிய இதோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டமே அல்ல. அல்லேலூயா. அவர் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை நேசித்தாரோ, எப்படி இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நேசித்தாரோ, அதை விட அதிகமாக நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களை விட நாம் தான் இப்போ அதிகமாக அவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஒருபொழுதும் ஒரு காலம் மறந்து போகிற மனுஷன் அல்ல. அதனால் தேவனுக்கு உங்களுடைய டைமை அதிகம் படிமையாக கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஜெப நேரங்கள், வேத வாசிப்புகள் எல்லாம் கொடுங்க. அதிக நேரத்தை செலவிடுங்க தேவனுடைய சமூகத்தில். இந்த சிறையிருப்பு மாறணும். இந்த சிறைப்பின் வஸ்திரம் இருந்தால் தேவனுடைய 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப அரிது. அல்லேலூயா. பணத்தை தேடியோ, புகழை தேடியோ, பிள்ளைகளை தேடியோ, கணவனை தேடியோ அவர்களுக்கு நேரத்தை நாம் கொடுக்குறோம். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது உண்மை. அதுதான் உண்மை. அதுதான். நீங்கள் யாத்திரை லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஒன்று இருக்கும். நீங்கள் கத்தரிக்கண்டு பண்டிகை ஆசரிக்கிறீங்க, 7 நாள் ஆசரிக்கிறீங்க. அந்த 7 நாள் ஆசரிப்புலேருந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துலேருந்து எல்லா ஜனங்களும் வருவாங்க. இங்கே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ வருவல்ல, நீ வரும்போது நடப்பிரயாணமாக பழந்து வரலை, நீ வரும்பொழுது உன் தேசத்தை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய தோட்டத்தை யாருமே இச்சிக்க மாட்டாங்க. இச்சிக்க மாட்டாங்கன்னா என்ன? யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னை ஆராதிக்க வர. புரியுதா அர்த்தம் உங்களுக்கு? புரியுதா? அப்போது தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒருத்தன் விருப்பப்பட மாட்டான், விருப்பமே படமாட்டேன், விருப்பப்பட விடமாட்டேன்னு சொல்கிற ஆண்டவர் உன் பிள்ளைகளையும் கணவரை விட்டுடுவாரா? விடமாட்டார். அல்லேலூயா. வாய்களை திறந்து அல்லேலூயா 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 சொல்கிறது மிகவும் தாவீதான் அதிக முறை சொன்னது என்னென்னா, அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை போக நீங்கள் கர்த்தரிடத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அமைதியாக இருக்கிற நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். அதிக ஸ்தோத்திரம் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். தேவனிடத்தில் ரகசியங்களை பேச வைத்து கொண்டே இருக்கும். தேவனை உங்களிடத்தில் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஆயுதம். அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க, நான் இந்து மார்க்கத்திலேருந்து வந்ததுனால சொல்கிறேன். இந்த இந்து புராணங்கள் இருக்கு இல்லையா, இந்த இந்து புராணத்தில் இந்த ராவண புராணம்னு ஒன்று இருக்குது. ராவண புராணம், ராவணன்னு தெரியல, இலங்கை ஆண்டவன் ராவணன். அவருடைய துதி அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும். அது சமஸ்கிருதத்தில் இருக்கும், மொழிபெயர்ப்பு வந்துதான் என்னன்னு தெரியல. அந்த துதின்னு ஒன்று இருக்கும். இந்த துதிக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதை யோசித்து பாருங்கள், சாத்தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு. இந்த சிவனுடைய பக்தன் பார்த்தீங்கன்னா ராவணன் தான். ராவனுக்கு நிகராக யாருமே இல்லைன்ட்டு இப்போவும் நம்ம தமிழ் புராணங்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லையா? இருக்குது, அதுதான் உண்மை. அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் அதிகமாக அந்த அவனை குறித்து ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் அதிகமாக அவனை துதிப்பாடும்பொழுது அந்த ஈசனே கையில் நான் கண் முன்னாடி தோண்டி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டானான். அவன் கேட்டானா, எனக்கு எல்லாமே இருக்குது, நாடை கொடுத்துட்ட, ராஜ்யத்தை கொடுத்துட்ட, என்னை பார்த்து 3 லோகமும் பயப்படுது, நான் தான் எல்லாத்துக்குமே ராஜா, எனக்கு உன்னுடைய மனைவி வேணும், உன் மனைவியை கூட அப்படின்னு கேட்டான். உடனே ஈஸ்வரன் சொன்னான், போய் எடுத்துக்கோ,
நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, போய் எடுத்துக்கோ, என் மனைவி இந்த இடத்துல இருக்கா, போய் அவளை ஏற்றுட்டு போ. பாருங்கள், சாத்தான் அவனை துதித்த உடனே மகிழ்ந்து தனக்கு உண்டானது எல்லாத்தையும் கொடுத்துட்டான், மனைவியை கொடுத்துட்டான். அந்த தேவனை நம்ம துதிக்கும் பொழுது, சாத்தானே கொடுக்கும்போது தேவன் என்ன தருவார்? அவர் நம்மளை உண்டாக்கினது நோக்கமே, அவர்கள் சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க, உண்டாக்கினது நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ துதிக்கணும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை நீ துதிக்க வேண்டும். ஜனவதை ஆபிரகாமை தனியாக பிரித்து எடுக்கும்பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நீங்கள் துதிங்க, உங்கள் சிறையிருப்பு வஸ்திரம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம் நம்ம மாற கர்த்தரிடத்தில் மிகவும் தாழ்ந்து ஜெபம் பண்ண வேண்டுமா இருக்கிறது. இரண்டாவது வஸ்திரம், எஸ்தர் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாருங்கள், மொர்தெகாய்க்கு அந்த ராஜா கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இளநீலம். இந்த இளநீலமும் வெண்மையும் ராஜவஸ்திரத்தை கொடுத்தான். இந்த இளநீலம் எதை குறிக்கிறதுனா, அன்பை குறிக்கிறது. வெள்ளை பரிசுத்தத்தை குறிக்கிறது. இதை பிடிக்கிறோம்ல, இது 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதை அப்படியே திருப்பி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வஸ்திரம் அவனுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையுமே மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டான். இந்த வஸ்திரம், அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இளநீலம், ரத்தாம்பரமும் வெண்மையான நிறைய வஸ்திரத்தை அவனுக்கு மொர்தெகாய் கொடுக்கப்பட்டது. இது இந்த வஸ்திரம் எதற்காக கொடுக்கப்படுது என்றால், நம்முடைய மற்றவங்களுக்கோசம் பாரப்படும் பொழுது மொர்தெகாய் யூதர்களுக்கோடு பாரப்பட்டு அழுதான். அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து அழுதான். அந்த அழுகையை கர்த்தர் பார்த்து அவனுக்கு அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இளநீல ரத்தாம்பரம் வெள்ளையுமான ஆடைகளை கொடுத்தார். நமக்கும் தேவன் கொடுக்க வேண்டிய உடை. நம்ம மற்றவங்களுக்கோசம் ஜெபம் பண்ணுறோம், ஊழியத்துக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம், கரெக்டு தான், எல்லாத்துக்கும் நம்ம ஊழியத்துக்கு போகிறோம். நம்மளை ஆராதிக்க வருகிற தேவனை நம்ம குடும்பமாக ஆராதிக்கிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த இடத்துல முதல்ல நம்ம ஃபெயிலியர். புரியுதுங்களா? தேவன் ஒருத்தரை உண்டாக்குனதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே ரசிக்கிறதுக்கு மட்டுமே சில பேர் கூப்பிடுவார். அவனை கொண்டு பலாயிரம் பேர் ரசிக்கப்படுவார். ஒரே ஒருத்தனுக்கோசமே ஆண்டவரை ஒருத்தனை கூப்பிடுவார். தேவன் அதுதான் வல்லமை உள்ளவர். தேவன் உங்களை எதற்காக அழைத்தார்? நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வஸ்திரம் என்ன? இளநீல வெள்ளம், இளநீல ராஜ வஸ்திரம். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெண்மையுமான ராஜவஸ்திரம், பெரிய பொன்முடி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது சகோதரி எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலம் 2ஆம் வருகை என்பதனால உங்கள் கணவனுக்கோசமும் உங்கள் பிள்ளைகளுக்கோசமும் அதிக நேரம் பாரப்படுங்க. அதுதான் உங்களுடைய ஊழியம். தேவன் உங்களை அழைப்பு அதுதான். தேவன் 2ஆம் வருகையிலே நீங்கள் கைவிடப்பட்டவளாக இருக்கக்கூடாது. அவருடைய இரத்த பலி உங்கள் மேல் இருக்கக்கூடாது. அவளை ரட்சித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுங்கள். யாருக்கோசமும் இல்லை, உங்கள் மனவன், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மாமியாரும் மருமகன், யாருக்காவதாகும் பாரப்பட்டு ஜெபிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது யோசுவா சொன்னால், நானும் என் வீட்டாரமும் வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கிறதா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? நம்ம போய் வெளியே சுவிசேஷம் சொல்கிறோம், நல்லது சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கணும். நம்முடைய கணவனுக்கோசம் நீங்கள் பாரப்பட்டது உண்டா? நீங்கள் உங்கள் கணவனுக்கோசம் உபவாசம் இருந்தது உண்டா? 3 நாள்கள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து அழுதது உண்டா? ஏன் அப்போ ஜெயம் வரல? ஏன் ஜெயம் வரல? நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். பாருங்கள், மொர்தெகாய் அவருடைய காலத்தில் இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். 3 நாள் உபவாசம் இருந்தார்கள். தேவன் ஜெயமாய் மாற்றி கொடுத்து அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் இளநீல வெள்ளை, அன்பும் வெண்மையுமான வஸ்திரத்தை அவனுக்கு உடுப்பிக்கப்பட்டது. தேவன் எப்பொழுது நமக்கு இந்த வஸ்திரத்தை உடுப்பிக்க வேண்டும்? நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாக்கிரதையாக கடந்து செல்லுங்கள்.
ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் அழுது கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுங்க. முழங்காலை எப்போவும் தளர்த்து விடவே கூடாது. அல்லேலூயா. முழங்கால்கள் எப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே படிப்படியாக ஏறி போய் 1 ஹவரில் நின்றணும். அல்லேலூயா. இரவு நேரத்தில் உங்கள் கணவனுக்காக எழுந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. 12 மணி 12லேருந்து 1 மணி மட்டும் தேவ சமூகத்தில் திறப்பின் வாசல் நிலங்க. ஆண்டவரே, என்னை அழைத்திர, என் கணவனை ஏன் நீர் தொடவில்லை, என் கணவனை ஏன் நீ தொடவில்லை? நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அப்படி தான். ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன். உங்கள் கனவு இல்லாமல் நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, போக மாட்டீங்க. கனவு இல்லாமல் யாரும் போகவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கணக்கு நீங்கள் கொடுக்கணும் தேவனுடைய சமூகத்தில். தேவன் கேட்குற கேள்வி அதுதான். அவர் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க தான் வருகிறார். நீ யாருக்கோசம் உன் குடும்பத்துக்கோசம் நீ பாரப்படலைன்னா நீ 2வது எடுத்துக்கொள்வது ரொம்ப கடினம். அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக யோசிங்க. வேலை காரியங்கள்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் வேலைக்கு போகிறவங்க தான், புரியுதுங்களா? இந்த கொரோனா டைமில் யாரும் வேலைக்கு போகல, எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டோம், எல்லாருமே குளித்தோம், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வீட்டுக்கு வந்தது இல்லையா? இப்போ உங்கள் குடும்பத்துக்கோசம் நீங்கள் 3 நாள் தேவ சமூகத்தில் உட்காந்து அழுங்க. உங்கள் பாஸ்டரை கூப்பிடுங்க. என் குடும்பத்துக்கோசம் நான் 3 நாள், என் கணவனுக்கோசம், பர்டிகுலராக என் கணவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே இல்லை, என் கணவனுக்கு மட்டுமே நான் அழுப்புறாண்ட பாஸ்டர், என் கூட நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னா 5 மணி மட்டும் தண்ணியோ எதுவுமே எடுத்துக்காமல் தேவனுடைய சமூகத்தில் அழுது 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 உங்கள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வருட கடைசிக்குள்ளாக உங்கள் கணவனோடு அமர்ந்து தேவனை ஆசாரிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வஸ்திரம் நமக்கு வேண்டும். முருகதாய்க்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் நமக்கு வேண்டும். எந்த வஸ்திரம் தரிக்காமல் இருக்கும்? சிறை பிரிப்பின் வஸ்திரம் கலைந்து போட்ட பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் கொடுக்கப்பட்டதா? இல்லை, இல்லையா? இல்லை. மற்றவர்களுக்காக அழும்பொழுது தேவன் அதை ஜெயமாய் மாற்றி தருகிற வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டதா? எதுவுமே இல்லை. அப்போ நாமெல்லாம் நிர்வாணியாக இருக்கிறோம். அதை தான் நம்ம படித்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 14வது வருஷத்தில் என்ன சொன்னார்? உடைய வஸ்திரம் நிர்வாணம் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இப்போ உங்களுக்கு 3 வஸ்திரம், இப்போ சொன்ன இந்த 2 வஸ்திரம் உங்களுக்கு இருக்கா? சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்பட்டதா? இல்லை. அதே போல் மற்றவர்களுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றி தருகிற வஸ்திரம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்லை. அப்போ நாம் எப்படி? நிர்வாணிகள் தான். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நாம் நிர்வாணிகள் தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம எல்லாம் வாய மூடின்னு இருக்கிறதில்ல. 2 வஸ்திரம் நம்ம கிட்டே இப்போ இல்லை. என்னென்ன வஸ்திரம்? சிறையிருப்பின் வஸ்திரம் கலைக்கப்படவே இல்லை. மற்றவர்களுக்கோசம் நம்மளை குடும்பத்துக்கோசம் பாரப்படுத்து அழுகிற வஸ்திரம், தம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்கிறது நமக்கு இல்லவே இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ புரிதா? 19ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துடைய அர்த்தம், நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணியாய் காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் இந்த வேளையில் உங்களுக்கு உரைக்கிற வசனங்கள். அல்லேலூயா. 3வதாக ஒரு வஸ்திரம் எடுத்து வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா பிரதான ஆசாரியனாக யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான். அந்த அழுக்கு வஸ்திரம் எதை குறிக்கிறதுனா, சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன், நம்ம பற்றி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அவன் சாட்டும் பொழுது நம்முடைய வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம். தேவன் இந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுக்க வேண்டும், வெண்மையான வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சாத்தான் குற்றம் சாட்டுகிறது என்ன? நம்முடைய பார்வைகள், நடக்கைகள், பேச்சுகள் எல்லாவற்றிலுமே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அன்றன்றைக்கு நம்மளுடைய ஜபங்களில் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சுத்திகரிப்பு இல்லை, டெய்லியும் நம்ம ஜப வேலைகளில் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சுத்திகரிக்க 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 தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை பரிசுத்த வெண்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? சாத்தான் குற்றம் சாட்டினால் அழுக்கு வஸ்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுதும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவளாக இருக்கக்கூடாது.
இது மூன்றாவது வஸ்திரம். அழுக்கு வஸ்திரத்தினுடைய பின்பொருள் என்னவென்றால் சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன். நம்மை பற்றி சாத்தான் எனி டைமும் தினமும் தேவனிடத்தில் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டோன்னா தேவனை மறந்து போவோம், அதுவும் குற்றம்தான். நாம் பார்க்கிற பார்வைகளில் எங்கேயாவது ஒரு தவறு நடந்திருக்கும், அதுவும் குற்றம்தான். பேசுகிற பேச்சில் எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்திருக்கும், அதுவும் தவறு தான். மனதில் பெருமையாக நினைக்கிறோமே எல்லாம் தெரிந்தவன் என்று, அதுவும் குற்றம்தான். இந்த குற்றம் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மிடத்தில் எந்த விஷயங்களும் செய்ய முடியாது. இந்த அழுக்கு வஸ்திரங்களை நாம் தரித்து போட வேண்டும். அதை தான் யோசுவாவுக்கு சொன்னார். அவனுக்கு சிறப்பான வஸ்திரம். அல்லேலூயா. இது வாசியுங்கள் மறுபடியும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அழுக்கு வஸ்திரங்களை தரித்தவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்திலே உங்களை சுத்திகரித்து கொண்டே உங்கள் ஜெப டைம்கள் டெய்லியுமே அதிகாலையில் இரவுகளில் எப்பொழுது ஜெபித்தாலும் முதலில் சுத்திகரிப்பு இருக்கட்டும். தேவனே உமக்கு விரோதமாக ஏதாவது குற்றம் செய்தேனா? யோபு பாருங்கள், எல்லாவற்றிலுமே அவன் உத்தமனாக இருந்தான். அல்லேலூயா. சாத்தான் அவனிடத்தில் குற்றம் சாட்ட ஒன்றுமே இல்லை. தேவன் அவனுக்கு சாட்சி பகரினான். அவனைப் போல உத்தமன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அவன் ஆஸ்திகளை தொட்டான், பிள்ளைகளை தொட்டான். மூன்றாவதாக மனைவியையும் பேச வைத்தான். இப்பாவது அவன் சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை, என்ன சொன்னான்? தூஷித்து தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. அவன் அப்பவும் அதை செய்யவே இல்லை. 10 முறை அவருடைய நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள், நோவடித்தார்கள். எல்லாவற்றையும் அவன் உத்தமனாக இருந்தான். கர்த்தர் பாருங்கள் 42வது அதிகாரம் 40வது அதிகாரத்தில் 42வது அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார், என் தாசன் இருந்தது போல நீங்கள் இல்லை. பார்த்தீங்களா? தன்னுடைய உத்தமம். அவன் அழுக்கு வஸ்திரம் தைத்தவனாக இல்லை. கர்த்தர் அவனுக்கு வெண்மையான வஸ்திரத்தை கொடுத்தார். நாம் இப்பொழுது வெண்மையான வஸ்திரம் வேண்டும். ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நேரங்களிலும் உங்களை சுத்திகரித்து கொண்டு ஜெப நேரங்களில் ஆண்டவரே நான் எதாவது தவறு செய்தனா, ஏதாவது குற்றம் செய்தனா? இல்லையா? நம்ம தண்டர்பேட்டை இருக்கு இல்லைங்களா, லட்சுமி கோயில். லட்சுமி கோயிலில் 96ல் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவங்க வந்து சிபிஎம் சபைக்கு போகிற ஒரு நபர். நாங்கள் கடைசி கால சீன் சபை, அவங்க சிபிஎம் போகிற ஒரு நபர். அவங்க வந்து அவங்களுடைய பையன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய பையன் என்னுடைய ஃப்ரெண்டு. இதை நான் சாட்சியாகவும் கேட்டேன், அவங்க சொல்கிறதும் கேட்டேன், மொபைல்லையும் கேட்டேன். இதை எனக்கு தெரிஞ்ச நபர் தான். இந்த பிச்சைமால் தெருவில் இருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க பைக்கு தொலைஞ்சு போச்சு. அவங்களுடைய பைக்கு தொலைஞ்சு போச்சு. அந்த காலத்தில் கேமரா கிடையாது இல்லையா? பைக்கு தொலைஞ்சு போச்சு. உடனே இவங்க போய் ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர்லாம் சொல்லிட்டாங்க, ஆண்டவர் பாஸ்டர் இது போல் ஒரு பைக்கு கேனிட்டிக்கு கொண்டா தொலைஞ்சு போச்சு பாஸ்டர், இப்போ தான் வாங்கணும். எல்லாமே அழுது இது பண்ணாங்க. பாஸ்டர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பைக்கை கொடுப்பார் அப்படின்னு. அதே போல் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பைக் அவங்க வீட்டால் நிற்கிது. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பாஸ்டருக்கு உடனே, பாஸ்டர் பைக் வந்துடுச்சு. பைக் எப்படின்னே தெரியல, வந்து நிற்கிது. பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டார். அந்த பைக்கில் ஒரு விஷயம் ஒன்று வந்து தான் அவன் எழுதி வச்சுருந்தான். நான் ஒரு லெட்ரு, என்னன்னா உங்கள் பைக்கை திருடின்னு போனேன், எனக்கு சமாதானமே இல்லை. என்னது? சமாதானமே இல்லை, தூக்கமும் இதவே இல்லைங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். பிச்சைமால் தெருவில், லட்சுமி கோயிலில் பிச்சைமால் தெருவில் நடந்த உண்மை சம்பவம். சமாதானமே இல்லை. பைக்கை வந்து நீங்கள் வச்சுங்க, உங்களை திருடின 3 நாள் வச்சுருந்தேன் தெரியுங்களா? அதுக்கு நான் 3 நாள் வச்சுருந்து உங்களுக்கு காசு தரணும் இல்லையா? காசுக்கு பதிலாக அது 5 சினிமா டிக்கெட் வச்சுருக்கேன். சாந்தி தேட்டரில் டிக்கெட் வச்சுருக்கேன், நீங்கள் போய் சந்தோஷமாக சினிமா பாருங்கள். இந்த நபர் சொல்லிச்ச நம்ம பெண்டிகஸ்டுடைய நபர் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. சினிமா டிக்கெட்டை மட்டும் சொல்லலை, பைக் வந்துச்சு பாஸ்டர், அதை மட்டும் சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாச்சு? பைக்கெல்லாம் விட்டுட்டு மூடிட்டு கதையெல்லாம் சாத்திட்டு எல்லாம் சினிமா கிளம்பிட்டாங்க. பைக்கை விட்டு 5 பேர் ஆச்சு. 5 பேர் போக முடியாது இல்லையா? கிளம்பி போயிட்டாங்க. சினிமாவுக்கு போயிட்டு வராங்கன்னா பைக் இருக்குதான், வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் காணுமா. புரியுது அவங்களுக்கு சொல்கிறது? இது உண்மை நடந்த சம்பவம், சிரிக்கிறது இல்லை. சாத்தானுக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும். நீ எந்த இடத்துல தொட்டா கீழே விழுவன்னு அவனுக்கு தெரியும். அவன் குற்றம் சாட்டுகிறவனா நீ இருக்கவே கூடாது. வாலிபர்களே, தயவு செய்து ஜாக்கிரதையாக கேளுங்க. உங்களுடைய எல்லாவற்றுமே அவனுக்கு தெரியும். நீ எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்குன்னு நினைப்ப, ஆனால் உன்னுடைய பலவீனம் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவனை பலப்படுத்துகிற நம்முடைய கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து முகம் குப்புற விழுந்து தேவனுடைய சமூகத்தில் என்னால் முடியவே முடியாது ஆண்டவரே, இது என்னுடைய பலவீனம், தேவனே நீர் என்னை தொடும் என்று சொல்லும்போது தேவன் தொடுவார்.
நீ அது மட்டும் என்னுடைய பலம், என்னுடைய தாங்கும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படி சொன்னினா ஜெயிக்கவே முடியாது. இதான் டிக்கெட் கதை போல தான் ஆகிடும். சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்க, உள்ள இருக்கிற எல்லா பொருளும் காணும், வாஷ் அவுட். அப்புறமா அவங்க சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர் கேட்டார், ஏம்மா 5 டிக்கெட் இருந்தது, அதை சொன்னியாம்மா நீன்னார். இல்லை பாஸ்டர் சொல்ல. ஏன் சொல்லலை? இல்லை நீங்கள் சினிமாவுக்கு போனால் திட்டுவீங்க பாஸ்டர், அதான் பாஸ்டர் சொல்லலை. அப்போ இதை என்ன பண்ணுறது, போங்க அனுபவிங்க. இப்படிதான் உங்களுக்கு சொல்கிறது. நம்முடைய பலவீனங்களை சாத்தானுக்கு அறிந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சிங்க, நம்முடைய பலவீனம் சாத்தானுக்கு தெரியும். நீ எந்த இடத்துல தொட்டா கீழே விழுன்னு அவனுக்கு தெரியும். இல்லையா? நீ அவருடைய கானானுக்குள் நீ பிரவேசிக்கவே கூடாது, நீ தேவனை துதிக்கவே கூடாது. அது அவனுடைய முக்கியமான நோக்கமும் குறிக்கோளும் அதுதான். நீ தேவனை துதிக்கக்கூடாது, தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடாது, நீ தேவனை பற்றி எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த அழுக்கு வஸ்திரம் நம்ம விட்டு நீங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை, நம்ம எப்பொழுதும் நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கிறார், வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரங்களை அவர் வெண்மையாய் துலக்குகிறவர். அல்லேலூயா. தினமும் நம்முடைய வஸ்திரங்களை, நம்முடைய ஆவிக்குள்ளான வஸ்திரத்தை கர்த்தருடைய ரத்தத்தினால் துவைத்து 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 வெண்மையாக்க வேண்டும். அல்லேலூயா. இதை பரிபூர்ணப்படும் பொழுது, நீ பரிசுத்தத்தில் மூரண பரிமுறைப்படும் பொழுது தேவன் இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார். அது 2ஆம் வருகையில் இல்லை, உன்னுடைய மரணமாக கூட இருக்கலாம். நீ எப்போது இந்த இடத்துல பரிபூர்ணப்படுகிறாயோ அந்த இடத்திலிருந்து தேவன் உன்னை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறோமா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 4வது ஒரு வசனம் எடுத்து வாசியுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் இவன் முதலில் நம்ம பார்த்தபடிய இது பன்றியின் வஸ்திரம். பன்றி கொட்டாய்க்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா? பன்றி கொட்டாய்க்கெல்லாம் நம்ம போயிருப்போம். அந்த இடத்துல போயிருந்தால் எப்பேற்பட்ட வஸ்திரங்களை போடணும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? அழுக்காக சேராக தான் இருக்கும். பன்றி என்னத்தை சாப்பிடும்? சேரை தான் சாப்பிடும். இப்போ சேருடைய வஸ்திரம் தான். அந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றோம், எல்லாம் பெற்றோம். இந்த கெட்ட குமாரன் அவனிடத்தில் தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையுமே பெற்றான், ஆஸ்தியை பெற்றான், எல்லாத்தையும் பெற்றான். தகப்பனுடைய மறுதளித்து பின்மாற்றத்தில் போனான். பின்மாற்றத்தில் போனால் நமக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் பன்றியின் வஸ்திரம். அல்லேலூயா. அப்போ பின்மாற்றம் என்ன? நெடுநாளாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்கப்படும். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், நெடுநாளாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தை கேட்டோம்னா கேட்டு கேட்டு சோர்ந்து போகிறோம். பார்த்தீங்களா? சே, இது வேணவே வேண்டாம் அப்படி உருன்னு தெரியுங்களா? அது எப்படி போவோம்னா, நம்முடைய விசுவாசத்தை அது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கீழே இறக்கிக்கிட்டே வரும். விசுவாசத்தில் அணிதினமும் நம்ம பலப்படணும். அல்லேலூயா. தேவன் தருவார், தேவன் தருவார். கடைசி மட்டும் என்ன சொன்ன? தேவன் தருவார், தேவன் தருவார். அதே பேச்சு தான். அல்லேலூயா. அதை தேவன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா தேவன் உனக்கு எப்பேற்பட்டாவது உனக்கு அதை வெளிப்படுத்துவார். இது எனக்கு வேண்டாம், இந்த காரியம் உனக்கு வேண்டாம் என்று தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் உனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தவில்லைன்னா தேவன் அதை செய்ய சித்தமாக இருக்கிறார். இப்போ சாத்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து என்ன சொல்லுவான்? இவனுக்கு செய்யாத, இவனை கொஞ்சம் பார்க்கலாம், இவனுக்கு நீ செய்தினா உன்னை துதிப்பான், கொஞ்ச நேரம் விடுங்களேன் உங்களை துதிக்கிறானா என்னான்னு பார்க்கலாம். அப்படி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம விசுவாசம் குறைஞ்சி குறைஞ்சி இது தேவன் தரமாட்டார், நம்ம கொஞ்ச நாள் கேட்டு தேவன் தரமாட்டார், அவ்வளோதான். அப்படியே படிப்படியாக இறங்கி போயிட்டே இருக்க தெரியுமா? அது பின்மாற்றம் தான். அல்லேலூயா. இதே சபைக்கு நீங்கள் நம்ம 1ஆம் தேதி மாதம் முதல்ல வந்தோம் இல்லைங்களா? மாதம் முதல் நடக்கும். இப்போ காலையில் நீங்கள் வாட்ச்மேனை கேட்டு பாருங்களேன். இங்கே ஒரு காலையில் ஒரு ஸ்திரீ ஜெபம் பண்ணுவான். அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் கூட ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன், நானும் என் மனைவி போகும்போது பேசியிருப்போம். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்க தண்டார்பேட்டையில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு மொத்தம் 2 பொண்ணு 2 பையன், புருஷன் பொண்டாட்டி. அவ்வளோ ஒரு ரட்சிப்புக்குள்ளானவங்களை பார்த்தா அந்த இடத்துல அந்த பிளாக்லேருந்து அவங்க இறங்கி போனாங்கன்னா அவங்கள பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மந்திரவாதத்துக்குள்ளே இருந்தவர் ரட்சிக்கப்பட்டு வந்தார். நாட்டியம் ஆனாலும் அந்த குடும்பம் ஃபுல்லாக வெள்ளை வஸ்திரம் தரித்து தான் போவோம். அப்போ சைக்கிள் தான், சைக்கிளில் போவார் அவங்க அப்பா. அந்த சாட்சி இருக்குது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் வாட்ச்மேனை கேட்டது, அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பேர் எபினேசர் எபிராவும் இருக்கும். இந்த கல்மண்டகம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. நல்லா தெரிஞ்சவங்க தான். சின்ன வயசுலேருந்து அவங்கள நல்லா எனக்கு தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் அவர். இந்த அப்போல்லாம் பிரெக்மான் ஸ்பாட்டு தான், 1ஆம் வால்யூம் 2ஆம் வால்யூம் அவ்வளோ வெளியே வந்தால் உடனே அந்த நிமிஷத்தில் வாங்கி போட்டுருவார், சவுண்டாக ஓடும். அதே போல் நாட்டியம். ஆனால் அவரும் சபையிலேருந்து ஒரு கூட்டத்தை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லம் ஏரியா
ரொம்ப இதுவான ஏரியாவில் போயிட்டு மெசேஜ் கொடுக்கறது, பாட்டு பாடுறது, ஆராதனை நடத்துறது. அதே போல் அவங்களெல்லாம் கணக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான துணிகள், சாப்பாடு, அரிசி அதெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு நல்ல மனிதர், அப்பேற்பட்ட மனிதர் தான். ஆனால் அவருடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுங்களா? பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு அவர் பின்மாற்றத்துக்கு போகிறார். உண்மையான சாட்சி. நீங்கள் அவங்க வந்தால் கூட நீங்களே கேட்கலாம். 10 வருஷம் கழிச்சு பின்மாற்றத்துக்கு போனார். கடைசியாக நான் அவரை பார்த்து சொல்லும்போது, என்ன அங்கிள் இப்படி ஆயிட்டீங்களே? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இனி நான் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது, எனக்கு விசுவாசம் இல்லை. என்ன சொன்னார்? எனக்கு விசுவாசமே இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்களா அங்கிள்? இது போல் நீங்கள் ஆளாச்சு, ஏன் இப்படி? எனக்கு விசுவாசம் இல்லை தினேஷ், நான் வரல. இது உண்மையான சாட்சி. தேவன் நம்ம பரீட்சை பார்க்குறவரை நம்ம விசுவாசத்தையும் தேவன் பரீட்சை பார்ப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை வைத்து பரீட்சை பார்த்த கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தும் போது பரீட்சை பார்த்த கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் தேவைகள் எல்லாம் சந்தித்தவர் அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்திற்கும் தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு போய்விடாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மிகவும் மோசமான நிலை. அது பன்றியின் வஸ்திரம், அதை நாம் தரிக்கவே கூடாது. ஆனால் அப்படியேப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அந்த ஜெபத்தில் கேட்டு தராத, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத தன்மைகள் உங்கள் மனதில் இருந்தால் தேவனிடத்தில் எப்பொழுது ஒப்புரவாக்குங்கள். தேவனை நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீரே என் தேவன். வாங்கினால் அறிக்கை எழுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அந்த பன்றியின் வஸ்திரத்தை கழிட்டு அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்தார்? உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து கைக்கு மோதிரத்தை கொடுத்தார், கால்களுக்கு பாதரட்சியை போட்டார். இந்த மோதிரம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, பாதரட்சை என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பின்மாற்றத்தில் ஏதாவது உங்கள் நிலைமை பின்தங்கி இருந்தால் இப்பொழுது தேவனிடத்தில் திரும்புங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக கேட்டு தேவனுடைய சமூகத்தில் திரும்பி அவரிடத்தில் மன்றாட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய உபதேசங்களை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நாம் 3 வஸ்திரங்களை பார்த்தோம். தோல் வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம், அடுத்தது பிறருக்காக பாரப்படுகிற போது தேவன் தருகிற வஸ்திரம், 4வது அழுக்கு வஸ்திரம், 5வது பன்றியின் வஸ்திரம். இந்த 5 வஸ்திரங்களிலே நாம் எந்த வஸ்திரத்தில் இருக்கிறோம்? இல்லை நாங்கள் 5லையுமே இருக்கிறோமா? அதை யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வஸ்திரத்திலிருந்து, தேவன் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நாம் எப்படி சரியாக பாதுகாப்பது, அந்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். அல்லேலூயா. இதை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமாக. வஸ்திரங்களை, நமக்கு தேவன் கொடுத்த வஸ்திரங்களை நாம் அசுசிப்படுத்தக்கூடாது. நாம் அசுசிப்படுத்துதல் எப்படி என்றால் அது ஒரு 3 விதமான காரியங்கள். யூதா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். யூதா 4:23. யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பதாக உள்ள ஒரே ஒரு பகுதி, ஒரே ஒரு அதிகாரம் தான். 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம். இந்த வஸ்திரம் எப்படி நம்ம அசுசிப்படுத்தினா, துணிகரமான பாவம், நம்ம அறியாத செய்கிற பாவம், துணிகரமான பாவம், இதை செய்யவே கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சே நம்ம போகிறோம் தெரியுங்களா? அப்போது நம்ம வஸ்திரம் அசுசிப்படுத்துகிற வஸ்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. துணிகரமானது, நம்ம அறியாமல் செய்கிற பாவங்களும் உண்டு, அதனால் நம்முடைய வஸ்திரங்கள் அசுசிப்படுத்தும். அறியாமல் செய்கிற வஸ்திரத்தை நம்ம அசுசிப்படுத்த முடியும். துணிகரமான சில காரியங்களை, இதற்கு நம்ம என்ன சொல்வது? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்காலிட்டு மன்றாடி முட்டி மோதி அழுது நீங்களே உங்கள் வஸ்திரங்களை புதுமையாக்கி கொள்ள வேண்டும். இப்படி மாம்சத்தினால் நம்மளுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த மாம்சத்தினால் கரைப்படுகிற வஸ்திரத்தை சுத்தம் பண்ண தான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவன் சொன்னார். மல்கியா 3:2. வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருப்பார். நாம் மாம்சத்திலே கரைப்பட்டவர்களாக இருந்தால் நம்மை வெளுக்குகிற ஒரே ஒரு ஆள், நம்மளை சுத்தம் பண்ணுகிற ஒரே ஒரு நபர் யார் என்று கேட்டால் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. நம்முடைய துணிகர பாவங்களும் நாம் மாம்சத்தினால் கரைப்படுகிற பாவங்களும் படுத்துகிற காரியங்கள் இவைகளே. நீங்கள் இப்போதும் கரைப்பட்டு இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புரண்டு மன்றாடி எங்கள் வஸ்திரத்தை வெண்மையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
நீ அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இது இரண்டாவது காரியம். இஸ்ரவேல் ராஜா ஒருவன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, பரிசுத்தவான்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வார்கள். யோசுவா வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், கர்த்தர் பதில் கொடுத்தார். அதுபோல் மொர்தெகாய் கிழித்து கொண்டான், கர்த்தர் பதில் கொடுத்தார். அதே சமயத்தில் கிழிக்கவே கூடாது, வஸ்திரங்கள் எப்போவுமே கிழிக்கவே கூடாது. லேவி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். லேவி ராகமும் 10:6. மோசே ஆரோனியும் எலியேசர் இத்தாமார் என்னும் குமார் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொடுக்கிற இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. அந்த வஸ்திரங்களை நாம் கிழித்தால் தேவனுடைய கடுங்கோபம் நம்ம மேல் இறங்கும். அல்லேலூயா. நாமளே நம்மளுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுதல், அசுசிப்படுத்திக் கொள்ளுதல், இந்த காரியங்கள் நடந்தால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் இறங்கும். அல்லேலூயா. இந்த வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த ராஜா எப்படி தம்முடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாக. ராஜா அந்த விருப்பத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குற்றரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் விருப்பம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? அல்லேலூயா. போதும் போதும். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த ராஜா இஸ்ரவேலில் இந்த குஷ்டரோகத்தை சுத்தம் பண்ண என்னால் முடியுமா? அந்த ராஜாவுக்கு இருந்த ஒரே ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் முதல்ல விசுவாசிக்கவே இல்லை, தேவன் அதை செய்வார் என்று விசுவாசிக்கலை. ரெண்டாவது அவனுக்கு பொறுமை இல்லை. ரெண்டாவது அவன் கோபம். அதெல்லாம் அதை வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே இவன் சொன்ன அதே நம்பர், நான் கடவுளா இவன் என் மேலே யுத்தம் நடத்துறதுக்கு இது போல் எத்தனை பண்ணிக்கிறானே என்று சொன்னால், அதே மாதிரி அந்த குஷ்டரோகி வந்தான், சுத்தமாகி தான் போனான். அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை கிழித்து கொள்ளக்கூடாது. நம்ம பொறுமையின்மை, கோபம், விசுவாச குறைபாடு, இதனால் நம்ம வஸ்திரத்தை நாம் கிழித்து கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கிழித்து கொண்டால் விசுவாசம் இல்லாமை, பொறுமை இல்லாமை, ரெண்டாவது கோபம், இது மூன்றுமே இல்லாமல் இருந்தால், இந்த மூன்றுமே நம்ம உண்டாக்கினா நம்ம வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கிழித்து கொள்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல் நாம் கிழித்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய கோபம் நம் தலைமையில் இறங்கவே கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுதல், ரெண்டாவது வஸ்திரத்தை களைந்து போடுதல். அல்லேலூயா. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்று கிழித்துதல், இன்னொரு களைந்து போடுதல், கலற்றி போடுதல். உன்னத பாட்டு இதை யாரிடத்தில் சொன்னான்? சுலோமித்ரா யாரிடத்தில் சொன்னான்? மணவாளன் என்பதாக சொல்லப்படுகிற செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை தன்னுடைய நேசர் வெளியே வந்து நிற்கிறார், கதவை தட்டுகிறார். இந்த களைத்து போடுதலுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், நம்ம என்னன்னா ஆயத்தம் இல்லாமல் இருத்துதல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருத்துதல். மணவாளன் எந்த நேரத்திலும் வருவார். நாம் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்கு நாம் வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுலமித்ரா பாருங்கள், எப்படி நான் வஸ்திரத்தை மீண்டும் எடுத்து போடுவேன், எப்படி என் கால்களை நான் கழுவுவேன். நம் வஸ்திரத்தை களைந்து போடக்கூடாது. அல்லேலூயா. எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் சவுண்டா அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்களை விட்டு கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு துதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் துதிக்கிற சத்தம் உங்கள் வஸ்திரம் அழுக்காக இருந்தாலும் என்ன பண்ணணும்? கர்த்தர் சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க இப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்ம பெண்டிகஸ்ட் கூட்டத்துக்கு வெளியே ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக சொல்லுங்களேன். அல்லேலூயா கூட்டம். இப்போ நீங்கள் அல்லேலூயா சொல்லவே வெக்கப்பட்டா எப்படி? அல்லேலூயா கூட்டம் தான். இப்போ தெரியாதவங்க என்ன இந்த சைடு போனீங்கன்னா இது அல்லேலூயா கூட்டம்னுவாங்க. அப்படின்னா அல்லேலூயா என்ன? அவங்க அல்லேலூயா அல்லேலூயா தான் கத்தின்னு கிடப்பாங்க. அவங்களுக்கு கத்துறது, நம்மளுக்கு எப்படி? கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறோம். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில் விழுந்தது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஆயி ராஜா மடங்கடிக்கப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரத்தை நாம் களைத்து போடக்கூடாது. நம் வஸ்திரத்தை மிகவும் ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான்காவதாக வஸ்திரம் உரிக்கப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. வஸ்திரம் உரிக்கப்பட்ட நிலைமை எடுத்து வாசிங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இவனுடைய வஸ்திரம் எப்படி உரிக்கப்பட்டது?
லூக்கா 10:30. அல்லேலூயா. இந்த ஒரு சமாரியன் நடந்து போகிறான். அவன் வஸ்திரங்கள் கள்ளர் கையில் அகப்பட்டு உரிந்து கொள்ளப்பட்டு காயப்படுத்துகிறார்கள். இதன் நோக்கம் என்றால் அவன் எங்கிருந்து எங்கு போகிறான்? எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போகிறான். அல்லேலூயா. நாம் கானானுக்கு போக வேண்டிய நாம் எங்கு போகிறோம்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக நடந்து செல்கிற நாம் எங்கு போகிறோம்? கர்த்தரை தொழுக வருகிற நாம் எங்கு போகிறோம்? இப்படி போனால் சாத்தான் உங்கள் வஸ்திரங்களை உரித்து போட்டு உங்களை காயப்படுத்தி போடுவான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபையில் வரும்பொழுது எந்த காரணமும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நான் ரெட்டில்ஸில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சில வாரங்கள் வந்திருக்க மாட்டேன். ரெட்டில்ஸில் ஒரு ஃபாஸ்டர் மெசேஜ் கொடுத்துருந்தார். அப்போது ஒரு சாட்சி விஷயமாக என்னை கூப்பிட்டுருந்தார். நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு ஆளாச்சே, இந்த சாட்சி சொல்லுங்கன்னார். நான் சாட்சி சொல்ல போனேன். இதை நல்லா கவனமாக கேளுங்க. சாட்சி சொல்லும் போது அந்த பாஸ்டர் வந்து அந்த சாட்சிகளை சொன்னார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவர் நம்ம யூடியூப்லலாம் வருவார். நான் வேணால் உங்களுக்கு எடுத்து நான் பாஸ்டருடைய செல்லுக்கு அனுப்புகிறேன். அவரை நீங்கள் பாருங்களேன், அழகாக இருப்பார். நல்ல ஒரு தேவ மனுஷன், இளப்பிரயான்தான், நல்ல மனது. அவருக்கு ஒரு தங்கச்சி, திருமணம் ஆகிற ஸ்டேஜ். கர்த்தரிடத்தில் சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஃபாஸ்டர் மாப்பிள்ளை வந்துட்டார். அவங்க தங்கச்சி சொன்னாங்களாம், எனக்கு நீங்கள் தான் திருமணம் பண்ணி வைக்கணும், வேறு எந்த பாஸ்டரும் வேண்டாம், நீ ஃபாஸ்டர்னா நீ எனக்கு திருமணம் பண்ணி வை அப்படின்னு. இவர் என்ன பண்ணா, இருமா பொறுமையாக இரு, நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறேன், ஏதாவது ஒரு பரிசுத்தவான்கள் ஆண்டவர் வச்சிருப்பார், இல்லை என்னையே பண்ண சொல்கிறாரா, தேவ சமூகத்தில் கேட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னார். சரிங்க அப்படின்றவர் தேவ சமூகத்தில் போய் கேட்டார். 1 மாதம் கழித்து தேவன் பதில் தருகிறார், நீயே நடத்து. என்னது? நீயே நடத்து அப்படின்ட்டார். சரி ஓகே நடத்துகிறேன். கல்யாண காரியங்கள்லாம் நடந்து வருது. மறுநாள் கல்யாணம். இது நடந்த உண்மை சம்பவம், பொய் இல்லை. இதுக்கு சாட்சி நாங்கள் கேட்டது நானும் டங்ஸ்டன் இங்கே வந்து பாடினார், அவரும் நானும் கேட்ட சாட்சி, அவர் எங்களிடத்தில் தனியாக பகிர்ந்து கொண்ட சாட்சி. மறுநாள் கல்யாணம். நைட்டு 11 மணிக்கு அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவர் அதிகமாகி போச்சு. மறுநாள் திருமணம். ஊழியக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள தங்கி வைக்கணும், அந்த காரியங்கள்லாம் நடக்குது. 10 நிமிஷம் தான் ஜுரம் இருந்துதான். 10 நிமிஷத்துக்கு மேலே பொண்ணு மறிச்சிட்டா, இறந்து போயிட்டா. உண்மை சாட்சி, பொய் இல்லை. நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு விதம் இல்லை, இறந்துட்டா. புருஷனை மனைவியும் வெடிகாலம் மட்டும் அழுது கொண்டே தான் இருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட சொல்கிறார், வெளியே சொல்லாத, என் தங்கச்சிக்கு திருமணமாக போகுது, திருமணம் நின்றுடும், சொல்லாத, திருமணம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. இல்லை போட்டு வச்சுட்டாங்க. உடனே இவரு தானே சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கல்யாணத்தை நீயே நடத்துன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணாரா, இந்த சூழ்நிலை என்னால் கல்யாணம் நடத்த முடியாது, ஒரு ஃபாஸ்ட்டை கூப்பிட்றேன்ட்டு ஒரு ஃபாஸ்ட்டை கூப்பிட்டார். அந்த ஃபாஸ்ட்டை வந்து நடத்த வரார். வந்துட்டார். அந்த ஃபாஸ்ட்டை வந்து அந்த ரூமில் தங்கிட்டார். இதெல்லாம் வெடிகாலமே நடக்குது. அந்த ஃபாஸ்ட்டர்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டார், என்னுடைய பெண் இறந்துட்டா, என்னுடைய தங்கச்சியோட திருமணத்தை நடத்த முடியாது, ஆனால் நடந்தே தீரணும், நீங்கள் வந்துடுங்க, நடத்தி கொடுத்துருங்கன்னா. அவரும் சரின்ட்டு வந்துட்டார், கிளம்பி வந்துட்டார். ஊழியக்காரங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல பெரிய ஆளாக இருப்பாங்களே, இல்லையா, வந்துட்டார். அவங்க மனைவியை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டார், நீ போய் திருமணத்தை நடத்து, நான் திருமணம் அந்த இது நடக்கும்போது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டார். உட்காந்து ஒரே ஒரு மக, அழகான மக, பாதத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாராம். ஒரு நபர் வந்து கதவு தட்டினாராம். கதவு தட்டி திறந்துருக்கார். அப்போ இது சொன்னாராம், கண்ணை தொடச்சிக்கினேன், திருமணம் வந்து இங்கே நடக்கலை, சபையில் நடக்கலை, இந்த சத்தத்தை நடக்குது, நீ அங்கே போயிடுங்க அப்படின்னாரு. திருமணம் நடக்கிறது இருக்கட்டும், நான் உன்னை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னாராம். என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் நடத்த சொன்னீங்களே, அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால் நானே வந்து அவங்கள பார்த்து விசாரிச்சுட்டு போகிறேன். சரி வாங்க ஐயா அப்படிங்கும்போது அந்த நபர் சொன்னாராம் இந்த பாஸ்டர்கிட்ட, இப்போ இந்த சூழ்நிலையில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாராம். என்ன பண்ணுறது, ஒன்றுமே முடியாது, என்ன செய்யறது அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு முன்னாடி திருமணம் அவங்க தங்கச்சி நடத்த சொன்னாங்க இல்லையா, அப்போ தேவ சமூகத்தில் போய் கேட்குறேன்னு சொன்னல, நீ கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், தெளிவாக சொல்லு அப்படின்னும்போது ஆணித்தரமாக சொன்னார், நான் தான் நடத்தணும், நீயே நடத்துன்னு சொல்லிட்டார். நடத்துன்னு சொன்னால் நீ தான் நடத்தணும். இந்த திருமணம் எப்போ நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, நீ தானே நடத்தணும். அப்போ நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னாராம். சொன்ன ஒரு 10 நிமிஷத்தில் மறைஞ்சிட்டார். பொண்ணை அப்படியே பெட்ஷீட் போட்டு மூடிட்டு இவர் போய் நடத்தினாராம். அல்லேலூயா, வாயை திறந்து அல்லேலூயா. பாடுகள் துக்கங்கள் வருதுன்னா எந்த சமயத்திலும் தேவனுடைய கூடுகையில் நம்ம கலந்து கொள்ளாமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவன் பரீட்சை பார்க்குற அந்த இடம், அல்லேலூயா,
உன்னை தேவன் பரீட்சை பார்க்கிற இடம், கடைசியாக தேவன் பரீட்சை பார்க்கிற இடம் அதுதான். அல்லேலூயா. தேவன் பரீட்சை பார்க்கிற இடம். அந்த பரீட்சையில் நீ தோற்று போகக்கூடாது. மரணத்துக்கு சொல்லிட்டு மற்ற காரியங்களுக்கு சொல்லிட்டு நீ போன, எருசலேமுக்கு போகாமல் எரிகோவுக்கு நோக்கி போனால் கள்ளன் கையில் அகப்பட்டு என்ன நடக்கும்? உன் துரி உரியப்பட்டு உன்னை காயப்படுத்தி போடுவான். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சும்மா அந்த வேதாகமத்தில் எழுதலை. சபை கூடி விடுதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதல் என்னன்னா விசுவாசத்தை பெருகப்படுத்துவது. தேவனை ஆராதிக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது தேவன் அந்த சமூகத்தில் அங்கே இறங்குகிறார். உங்களை முகங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக ஆராதிக்கும் போதும் உங்களை மன கஷ்டங்கள் வரும்போது உங்கள் முகத்தை பார்த்து ஏன் சோர்ந்து போகிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருப்ப. சில நேரத்தில் தேவனுடைய சமூகத்தினுடைய ஜெபம் எட்டாமல் இருந்திருக்கும். அல்லேலூயா. அதான உண்மை. பார்த்தோம்னா பைபிளில் வாசிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் எட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அப்போ எட்டப்படாமல் இருக்கும்ல, அதானே எதிர் சொல்லு. அப்போ எட்டப்படாமல் இருக்க நம்ம எவ்வளோ விஷயங்கள் பாவம் பண்ணியிருப்போம். இந்த சபை கூடும் போது எல்லாமே ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கும் போது தேவன் அங்கே வருவார். அதுதான் தேவனுடைய வேலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. எங்கே 2 3 பேர்கள் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அப்போ கூடியிருக்கும் போது அந்த இடத்துல இருக்கும்போது உன் ஜெபம் கேட்கப்படலன்னு வச்சுங்களேன். ஆனால் உன் முகம் துக்கமாக இருக்குதுன்னா என்ன பார்ப்பார்? என்ன செய்வார்? நீ ஏன் துக்கமாக இருக்க? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும், முடிஞ்சது எல்லாமே. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து ஏன் துக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால் முடிந்தது. அல்லேலூயா. நீ எரிகோவுக்கு போக வேண்டியவன் அல்ல, எருசலேமுக்கு போக வேண்டியவன். அல்லேலூயா. சீயோன் பர்வதத்துக்கு போக வேண்டியவன். அல்லேலூயா. வழி மாறி போகாதே. ஞாயிறு சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. இந்த 12 மாதங்களிலே ராபோஜன பந்தியிலே கலந்து கொள்ளாதவர்கள் யார்? இது மட்டும் 10 மாதங்கள் நடந்ததா? ஒரு மாதத்தில் நான் ஒரு ராபோஜன பந்தியை கலந்து கொள்ளாதவர்கள் யார்? கை தூக்குங்க. நான் ஒரு ராபோஜன பந்தியை நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, 10மே நான் கலந்துக்கினேன் சொல்கிறவங்க. ஒரு பந்தி மிஸ் பண்ண கூட கை தூக்குங்க. உங்கள் காரணத்தை நீங்களே கேட்டு பாருங்களேன். கர்த்தருடைய பந்தி. நம்ம கர்த்தரை எப்படி கனப்படுத்துகிறோம்? அவரை கனப்படுத்துகிறவரை அவர் கனப்படுத்துவார். அவரை கனவீனப்படுத்துவார் என்ன பண்ணுவார்? கனவீனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை நாம் ஒருபொழுதும் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரட்டாசி மாதம்னா போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் சாப்பாடு கவிச்சியே செய்ய மாட்டான். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தில் இருக்கிற ஒரு பொம்பளை பாத்திரத்தை கூட கழுவி வச்சுட்டா. அவர் புது பாத்திரத்தை வாங்கிட்டா. என்ன சொல்கிறது? புரட்டாசி மாதம் மட்டும்தான் எடுப்பாங்களா அந்த பாத்திரத்தை. எவ்வளோ பக்தி பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட அந்த பக்தி இருக்கா? நாச்சியமாக நம்ம வரமாட்டோம் இல்லை, இப்படி தானே? என்ன காரணம்? அப்புறம் தேவன் எப்படி விடுதலை தருவார்? அல்லேலூயா. தேவன் எப்படி விடுதலை தருவார்? தேவனுடைய சபை கூடுதலை நம்ம விட்டு விடுகிறோமே. கேர்லெஸ்ஸாக இருக்கிற தன்மைகள் கர்த்தர் கைவிடும்போது நம்மளுடைய நிலைமை பரிதபிக்க நெட்ட நிலைமையாய் மாறும். அல்லேலூயா. உங்களை பார்க்குறவெல்லாம் கேள்வி கேட்பான். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? மற்றவன் இல்லை, பெண்டிகஸ்ட் உள்ளே கைவிடப்பட்டவன் 2 பேர். நீ போலியா? நீயும் போகல, அவ்வளோதான். அப்போ ஏதோ பண்ணிக்கிறோம் போல இருக்குது. அப்படி தான் பெரிய தலை குனியப்பட்ட நிலைமை. கர்த்தருடைய 2ஆம் வருகை உண்டு. அது இல்லை என்கிற கூட்டமும் இப்பொழுது இருக்குது. பைபிளை விக்கிரகம் என்கிற கூட்டம் இப்போது புதுசாக எழும்பியிருக்கு. பைபிள் விக்கிரகமா? அல்லேலூயா. பைபிள் விக்கிரகம் என்ற கூட்டம் இப்போ எழுந்திருக்கு. கர்த்தருடைய 2ஆம் வருகை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் எழுந்திருக்கு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் பைபிள் கரெக்டாக சொல்லுது, கர்த்தருடைய 2ஆம் வருகை உண்டு. அல்லேலூயா. இந்த பைபிள் போட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது ஈரானுக்கு சாதகமாக எல்லா நாடுகளும் சேர்கிறது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி பார்த்தா மாஹு, ரஷ்யாவும் சீனாவும் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரேலுக்கு தினமாய் அமெரிக்கா, ஐரோப் கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்று சேருது. 3ஆம் உலக யுத்தம் இது கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. இந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகோ கர்த்தருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு அவங்க எருசலேம் ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எருசலேம் ஆலயத்தை கட்டிட்டா யார் உள்ளே போவா? அந்திகிறிஸ்து உள்ளே போவான். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இது நீங்கள்லாம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குமா? நோவா 120 காலம் பிரசங்கம் பண்ணான். லோத் சோதகுமார பட்டணத்துக்கு அவன் மட்டும்தான் நீதிமான். ஏன் தேவன் அங்கே அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அவன் ரட்சிக்கப்படணும். நீங்கள் லேவியராக என்னங்க வாசிக்கப்பட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது இந்த மேவாப்பியர் அம்மாமியர் தேசங்கள்லாம் சொல்லிட்டு வருவார். லேவியின் புத்திரருக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன். நீ அந்த தேசத்துக்கு போகும்போது என்ன பண்ணோம்? தண்ணி கூட துட்டு குத்து வாங்கி குடி.
புரியுதா உங்களுக்கு? அப்போது தேவன் அவன் சந்ததியை என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, அவனை வெறுத்து விடவில்லை. ஆனால் தேவன் ஏன் சோதகுமார அனுப்பியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? பைபிளில் சொல்ல என்னுடைய யோசனை சொல்கிறேன், அவன் எல்லாரையும் நீதிமானம் ஆக்கியிருக்கணும், அப்படி ஒரு சிந்தனைக்கோசம் அனுப்பியிருக்கணும் இல்லையா? அவன் வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னான், முடியாத பட்சத்தில் தேவன் அவனை மட்டும் என்ன பண்ணார், வெளியே வந்துரு அப்படின்னார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாம் வருகையிலே கைவிடப்பட்ட நிலைமை இருக்கவே கூடாது. நம் வஸ்திரம் எப்பொழுதுமே காணப்பட்டவளாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த கானானுக்கு 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தின கர்த்தர், நாமும் இப்போது நம்ம பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் 85 வருஷம் அந்த கானானில் நடந்தே, இந்த பாலைவனத்தில் நடந்தே வருகிறோம். இதற்கு கானான் தேசத்துக்கு போவதற்கு நம்மளுடைய நடையும் அவனோட நடையும் ஒன்று தான், நிழலாட்டம் ஒரு நிஜம். அல்லேலூயா. இப்போ வருகிறோம். கர்த்தர் பாருங்கள், உபாகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 8:4. நீங்கள் தேவனோடு நடந்தால் தேவன் என்ன பண்ணுவார்? இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நீங்கள் தேவனோடு நடக்கும்பொழுது உங்கள் வஸ்திரம் எப்பவுமே எப்படி ஆகாதான், பழையதாய் போகாது. அந்த பழையதாய் போவதற்கு கிழிந்து போகாது, கழட்டி போட மாட்டீங்க. தேவனோடு நடக்கும்போது மாத்திரமே. அல்லேலூயா. அப்படி கிழித்து போட்டால் அவர் என்ன செய்வாராம்? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசித்து சீக்கிரமாக முடிக்கலாம். மத்தேயு 22:12. சிநேகிதனே, ஆ. நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். ஆ. அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லை என்றால் தேவன் எங்கே அனுப்புகிறார்? பள்ளத்தாக்கும் நிறைந்த ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை அனுப்புகிறார். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் பயங்கரமானவர், ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வஸ்திரம் எதனால் அழுக்கப்பட்டு இருக்கிறது, எதனால் தூசியாக இருக்கிறது, எதனால் உரிக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி உக்காஞ்ச வண்ணமாகவே, தெய்வமே என்னை ஆசீர்வதியும், தெய்வமே என்னை பரிசுத்தப்படுத்தும், தெய்வமே என்னை பரிசுத்தப்படுத்தும். வாய்களை திறந்து கேளுங்க. தெய்வமே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும். வாய்களை திறந்து எங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே எங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறைப்பின் வஸ்திரமா தெய்வமே, என் வஸ்திரம் அழுக்கான வஸ்திரமா, கிழிந்த வஸ்திரமா தெய்வமே, நானே கலட்டி போட்டேனே என் வஸ்திரத்தை. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு போக வேண்டிய நான் வேறு திசை நோக்கி சென்றேனே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் அப்பா என் வஸ்திரத்தை உரித்து போட்டான் ஐயா. கெஞ்சி மன்றாடுங்கள். ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கெஞ்சி மன்றாடுங்கள். இந்த நேரத்தை வீணாக செலவழிக்காதீங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்பா என்னுடைய வஸ்திரம் காணப்படாத நிற்கிறேன், நான் நிர்வாணமாய் நிற்கிறேன் ஐயா. நீர் என்னை கண்ணோக்கி பாரும். எந்த சூழ்நிலை தேவன் என்னை பரிசோதித்த போது, தேவன் என்னை சோதித்த பொழுது என் வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டேன். தேவன் என்னை சோதித்த போது என் வஸ்திரத்தை நான் கிழித்தேன். ஸ்தோத்திரம். என் வஸ்திரத்தை நான் அழுக்காக மாற்றினேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து முடிப்போம். பத்தொன்பதாவது அதிகாரம். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். நம்மளுடைய போதகர்மார்கள், நம்முடைய பாஸ்டர்ஸ் சொல்லி எல்லா வசனங்களையும் நாம் கேட்டு நம்முடைய வஸ்திரங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அவர் சொல்கிறதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. உதாசீனமான பார்வைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உதாசீனமான செயல்களும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் மோசேயுடைய சொல்லை கேட்டு பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் பிரகாரம் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள், தோய்க்க ஆசையாக இருக்கிறவர் எழுந்து, கர்த்தாவே எங்கள் வஸ்திரங்களை தோய்க்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.